சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசன் உண்டு. இப்படிப்பட்ட ஆராதனை நான் கர்த்தர் விரும்புகிறார். ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. கரங்களை உயர்த்தி ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியை நடப்பேன், ஒன்றை பிடிப்பேன், என் அன்பை கைவிடாதவரே நீரெல்லாம் நீரெல்லாம் இயேசுவே நீரே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. எல்லாவற்றையும் நன்மையாய் முடிய பண்ணுகிறவர், காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர், எனக்காய் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். ஆராதனை இயேசுவுக்கே, நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், பாதத்தை பிடிப்பேன், நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம்மை நோக்கி உங்க பிள்ளைங்க நீ சொன்னா செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். நீ காட்டுகிற வழியில் நடப்பேன்னு சொல்லியிருக்கிறார். இதை குறித்தும் பயப்படாத ஒரு இருதயத்தை உங்க பிள்ளைகளுக்கு, பிரச்சனைகளை சவாலாய் பார்க்கிற கிருபை கொடு. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் என் துணையில் இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். இந்த பிரச்சனையை பார்த்து நான் பேசுறேன். இந்த பர்வதம் மெழுகு போல உருகட்ட இயேசுவின் நாமத்தில். இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று கட்டளை. உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் நிற்கிற பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல உருகும். அது கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சுதந்திரமாய் இருக்கிறது. உங்க முன்னாடி ஒரு பர்வதம் நிற்க முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லுறார். அது மெழுகு போல உருகி போகும். எப்படிப்பா இதை ஏறுவேன், எப்படிப்பா இறங்குவேன்? இல்ல, அதன் மேல நடக்க பண்ணுவான். அது மெழுகு போல உருகி போகும். அதன் மேல உங்க கால்களாலே அவர் உங்களை நடக்க பண்ணுவார். அவர் பெரியவர், பெரியவர். விசுவாசிக்கிற உங்களுக்கு தேவ மகிமை வெளிப்படும். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு எல்லா துதி கன மகிமை. ஹல்லேலூயா.